வணக்கம். நமது ஏவுகணை டிவியில் இப்போ சமுதாய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்களுக்கு இந்த சமுதாய சிந்தனைகள் இது மாதிரி இதை பற்றி பேசினாலே இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு இது மாதிரி சொன்னாலோ பெருசுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க மனிதர்கள் சொன்னாலே கேட்குறதில்ல, வெளியில் இருக்கவங்க யாரும் சொன்னாலும் கேட்குறதில்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இது குற்றச்சாட்டை நான் சொல்லலை, மனோபாவம் அப்படி வளர்ந்துருக்கு. அது படிப்படியாக வளர்ந்துருக்கு, ஒரே நாளில் வளர்ந்துடல. இதற்கு இப்போது தில்லானா மோகனாம்பாளில் ஒரு கேரக்டர் இருக்கும், வைத்தின்னு ஒரு கேரக்டர். நாகேஷ் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். நம்ம படத்தை ரொம்ப சிலாகிச்சு எல்லாம் பேசியிருப்பாங்க. வைத்தியோட கேரக்டர் அவர் கொடுத்த தர்மியாக இருந்தாருன்னா வேறு என்ன கேரக்டராக இருந்தாலும் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் அவர். ஆனால் அந்த கேரக்டரை பற்றியோ அவர் நடிப்பை பற்றியோ அந்த படத்தை பற்றியோ இப்போ நம்ம பேசலை. அவரோட செயல்பாடுகள், அந்த படத்தில் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இதை நம்ம ரொம்ப எலாபரேட்டாக சில விஷயங்களை பேச முடியாது. ஏன்னா இணையதளத்தில் என்ன பேர் போட்டால் போர்னோகிராஃபி படம் வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா, இப்போ நம்ம இணையதளத்தில் வருதுன்னு வச்சுங்க, உடனே அதை போட்டு அந்த படத்தை பார்க்கலான்னு பார்க்குறவங்க தான் அதிகம் இருப்பாங்க. அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஒரு மேம்போக்காக சாதாரணமாக தான் பேச முடியும். ஏன் சார் உங்களுக்கு என்ன இந்த காலத்தில் இதை பற்றியாக கண்டுபிடிக்க முடியாது, இது பெரிய கஷ்டமாக இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இணையதளத்தில் அப்படிப்பட்ட படங்கள் வர்றது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நம்ம செல்லை எடுத்தால் ஒரு ஃபோட்டோ வருது, ஒரு லேடியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துவிட்டு 11 மணிக்கு மேல் ஹெட்ஃபோன் போட்டுக்கொண்டு பேசவும் அப்படின்னு அதில் இருக்குது. இது மாதிரி வாலண்டியராக தன்னால் ஒரு படம் விழும்போது, இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள், ஒரு பெண் ஃபோட்டோவோட ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இப்போது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் டாஸ்மாக் கடை இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, நான் அதில் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் அந்த டாஸ்மாக் கடைக்கு போகிறேன். அது ஒரு தனி விஷயம். இப்போ போதைப்பொருளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அந்த போதைப்பொருள் தேவைப்பட்ட இல்லை விற்கும் இடத்தை நோக்கி செல்கிறார். ஆனால் போர்னோகிராஃபி பிக்சர்ஸ் அப்படி இல்லை. இது இணையதளங்களில் கொட்டி கிடக்கு. நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன கையடக்க ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இப்போ யூடியூப்போ இல்லை வேறு எந்த சேனலோ இல்லை ஒரு இணையதளமோ அப்படி பண்ணால் அது ஒரு திருப்பம் உங்களுக்கு இந்த மாதிரி படங்களை, ஒரு போர்னோகிராஃபிக் பிக்சர்ஸை காமிக்குது. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அப்போ அந்த நம்ம நேரடியாக நம்ம நண்பர்களை விட, நம்ம சக மனிதர்களை விட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பக்காவாக தெரிஞ்சுக்குது. ஸோ ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு தி சேம் சப்ஜெக்ட் அப்படின்னு. அப்புறம் அதுபோல் படங்களை நிறையா காமிக்க ஆரம்பிக்குது. அப்போது அவர்களுக்கு அதில் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், கவனச்சிதறல்ங்கிறது எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு திரைக்கதையோ இல்லை ஒரு தொடரையோ, அந்த தொடரில் பெரும்பாலும் ஒன்றும் இருக்கிறது இல்லை, பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. நீங்கள் 10 நாள் கழித்தாலும் கிட்டத்தட்ட அதுலேருந்து தான் இருக்கும். அதாவது அவங்க ஸ்கூலில் ஒரு அம்மா போயிருப்பாங்க பிள்ளைங்களை விட, 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த 10 நாள் அவர் நடந்து வந்திருக்கார் வீட்டுக்கு. அது மாதிரி தான் தொடர்கள் இருக்குது. அதில் ஒரு பெரிய இடையில ஒரு 4 நாள் விட்டால் அந்த தொடரில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது முக்கியமான சீன் போயிட போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மெகா தொடருங்கிற கான்செப்டே ரொம்ப வேடிக்கையான கான்செப்ட். இதை எப்படி பொறுமையோடு இவங்க பார்க்குறாங்கங்கிறது தான் மிகப்பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிலேயே நம்ம கவனத்தை சிதற வச்சு நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நீங்கள் ஒரு போர்னோகிராஃபி படங்களை இயற்கையாகவே ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற சக மனிதர்கள் மத்தியில் அதை வரும்போது டெஃபினட்டாக பார்ப்பாங்க தான். அதில் ஒன்றும் பெரிய தவறு, அவங்க மேலே தப்பானவங்க, அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இணையதளங்களில் இல்லை அரசியல்வாதிகளை காலி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஏதோ ஒரு படத்தை எடுத்து விட்றாங்கன்னா, அவர் அந்த ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் அப்படி இருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் ஒரு லைன் இருக்குது, லக்ஷ்மண் ரேகா இருக்குது.
அந்த லெட்மன் ரேகாவை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு தாண்டக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் தாண்டலாம். இதுதான் கான்செப்ட், இதுதான் உண்மையான நடைமுறை. லக்ஷ்மண் ரேகான்ற இருக்கிற ஒரு ரேகையை எப்போ தாண்ட முடியுதுன்னா, ஒருத்தரை யாரும் பார்க்கலங்கும் போது அவரால் தாண்ட முடியுது. எல்லோரும் பார்க்குறாங்கும் போது அவர் ரொம்ப நல்ல பிள்ளை, அதை தாண்ட மாட்டார், ஒரு வரமுறைக்கு உட்பட்டவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு செல்ஃபோன் ஒருத்தரோட கையில் எப்போவுமே இருக்குது, எல்லா நேரமும் 24 மணி நேரமும் அவருக்கு இருக்குது. தூங்கும்போது கூட தலைமாட்டில் செல்ஃபோன் இருக்குது. அவர் மத்தியானம், எனக்கு இந்த டிவி வந்த புதுசில் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு மத்தியானம் மிட் நைட்டு ஒரு 2 மணிக்கு விழிப்பு வந்துடுச்சு சார், நான் அப்போ வந்து டிவியை போட்டேன், அப்போ வந்து இந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்தது, அப்புறம் பார்த்தா அப்படியே தூங்காமலே இருந்துட்டேன், விடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. 24 மணி நேரமும் விழித்திருக்கிறது, 24 மணி நேரமும் உங்களை கண்காணிக்கிறது, 24 மணி நேரமும் உங்களை நேரத்தை திருடுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதை எப்படி தடை செய்ய முடியும்? தில்லானா மோகனாம்பாள் வைத்தி ஒரு வெத்தலைப்பட்டி வச்சுக்கிட்டு செஞ்ச விஷயத்தை இப்போ உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் செய்யுது. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? அதை எப்படி தடுக்க முடியும்? இதுக்கு தனிநபர்களின் பங்கு என்ன, அரசாங்கத்தின் பங்கு என்ன, யாருக்கு என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம யோசித்து பார்க்கணும். நிச்சயமாக இப்போ தனிநபர்களின் பங்குன்னு எடுத்துக்கிட்டால் சில விஷயங்களை மடைமாற்றம்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். அதாவது இப்போ அந்த பிஎட்ல எல்லாம் அது இருக்கும், சைக்காலஜி ஒரு பாடமாக வச்சுருப்பாங்க. இந்த பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது இப்போ அந்த பழைய கால ஏதோ ஹைதர் காலம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சைக்காலஜி தான் இன்னும் இருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்த சூழ்நிலையில் அவங்கள எப்படி மடைமாற்றம் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங்கில் கொண்டு போகிறங்கிறதுக்கான சைக்காலஜி, அதுக்கான பாடத்திட்டங்கள் அமைக்கப்படவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிஎட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடைக்காலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பிஎட் காலேஜஸ் வந்து தகுதியுடைய நபர்கள் இல்லாமலே நடத்தப்படுகின்றன. எக்ஸாம் எப்போ, நேற்று ஒரு வாரத்தில் எக்ஸாம்னா அந்த ஒரு வாரம் எப்போ ஃபைனல் லிஸ்ட் அனுப்பணுமோ, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய, எக்ஸாம் அப்பியர் ஆக வேண்டிய லிஸ்ட் அனுப்பணுமோ, அதுக்கு முதல் நாள் கூட நீங்கள் சேர முடியும். அப்போ அவங்களுக்கு பாடம் நடத்தப்படுறதில்லை, எதுவுமே நடத்தப்படுறதில்லை. அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் வாங்கி கொடுத்துறாங்க. அவங்க தான் திரும்ப டீச்சர்ஸாவோ இல்லை வேறு ஏதாவோ வர்றாங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. என்னோடய அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியவங்களையே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கோவப்படலாம் என் மீது, அதில் வந்து ஒன்றும் அது வந்து தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மடைமாற்றம் செய்வதற்கு என்னென்ன காரணிகளை பயன்படுத்த முடியும், அதை எப்படி செய்ய முடியும் என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான எந்த விதமான வழிமுறைகளும் பள்ளிக்கல்வித்துறையால் செய்யப்படுவதில்லை. இது ஒரு பேருக்கு ஒரு, அதான் சொல்லணேன், ஏற்கனவே மாரல் வகுப்பு இருந்த மாதிரி, விளையாட்டுக்கு ஒரு வகுப்பு இருந்த மாதிரி, அந்த வகுப்புகள் கூட இல்லாமல் இவர்கள் மாணவர்களின் மனச்சோர்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஒரு பள்ளியில் ஒரு இது மாதிரி குடோனில் அடைச்சி வச்ச மாதிரி அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் படிப்பு மட்டும்தான். வாழ்க்கைக்கு படிப்பு மட்டும் முக்கியமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. உங்களுடைய உடல் நலத்தை தொலைத்துவிட்டு, மனநலத்தை தொலைத்துவிட்டு சம்பாதிக்கும் பணத்தால் என்ன லாபம்? இப்போது இப்போ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மிக குறைந்த வயதிலேயே சுகர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மிகச்சிறியவர்கள் கூட, வயதில் மிகச்சிறியவர்கள் கூட சுகர் வந்திருக்கு, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, உடம்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். யார் வயதானவர்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் அனைத்தும் மிக குறைந்த வயதிலேயே அவர்களை தொற்றிக்கொள்கின்றன. இதற்கான காரணம் என்ன? எந்தெந்த படிப்பிற்கு எவ்வளவு நேரம், மனநலத்திற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், உடல் நலத்திற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற வரையறை நம்மில் இல்லை. இது ஒரு காரணம் போதும் இதற்கு. இந்த சூழ்நிலையில் மடைமாற்றம் இல்லை. கையில் இருக்கும் ஃபோனை வச்சு நம்ம யாரை வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும், எந்த படம் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, ஒரு தனி மனிதருடைய ஒரு வயது வித்தியாசமே நான் சொல்லலை, இல்லை இளைஞர்கள் மட்டும்னு சொல்லலை, இளைஞர்கள் பாதிக்கப்படுவது மிக அதிகமாக இருக்கிறது. ஒன்று.
ரெண்டாவது, இளைஞர்கள் பாதிக்கப்பட்டால் இந்த சமுதாயமே பாதிக்கப்படும். இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பண்ணலை. இதில் தனிநபர் என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு வர்றேன். ஆசிரியர்கள் மடைமாற்றம் மூலமாக இதில் உள்ள ஆர்வத்தை, அதீத ஆர்வத்தை மடைமாற்றி வேறு இன்டெலிஜென்ஸாக என்ன வந்து பண்ணலாம், வேறு இதில் என்ன இவங்களை டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதற்கு தக்கபடி பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும். அதற்கு தக்கபடி அந்த சைக்காலஜிக்கல் பாடத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அதிகமாக அந்த பாடம் நடத்தப்பட வேண்டும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் என்ன இருக்குது, பேரண்ட்ஸு கண்காணிக்க வேண்டும். அது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். கண்காணிப்பதுங்கிறது ரொம்ப மிக கடுமையான, மிக இயலாத காரியம் ஒன்று. ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறதில்ல. இப்போ யாருமே பேரண்ட்ஸ் யாரும் வீட்டில் இருக்கிறதில்ல. தனியாக குழந்தைங்க தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது. அதனால் அது நடைமுறையில் மிக மிக கஷ்டமான காரியம். இருந்தாலும் கூடிய வரை அதை செய்ய வேண்டும். அடுத்தது, இவங்களுக்கு வந்து என்ன இந்த ஆர்வத்தை குறைப்பதற்கு, இல்லை இதை பார்க்குறதுல என்ன இருக்குன்னு தெரிவதற்கு மனம் விட்டு பேச வேண்டும். நண்பர்கள், பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் மனம் விட்டு பேச வேண்டும். ஏன்னா ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது. செக்ஸுங்கிறது பாவம் கிடையாது. அது எல்லாத்த பற்றியும் அதனுடைய மறைத்து வைப்பதற்கான எந்தவித காரணங்களும் இல்லை. இதற்கு ஒரு பெண் அல்லது ஒரு மாணவன் அல்லது மாணவி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை கிட்டவை உட்பட பத்திரிகைகளில் இந்த காலங்களில் வரும் மிக மோசமான செய்திகள் உட்பட சரியான கோணத்தில் அவர்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு இது தப்புங்கிற எண்ணம் வரும். எப்படி குட் டச் பேட் டச் சொல்லித்தரமோ அதுபோல் இதெல்லாம் எப்படி, காதல்லாம் என்ன, அதனோட விளைவுகள் என்ன, எதுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, இதெல்லாம் தப்பு ரைட்டு, எப்படி தப்பு எப்படி ரைட்டு அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லியிருக்கணும் அவங்க. ஒன்று. அடுத்தது, அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த இணையதளங்களை ஈஸியாக தடை பண்ணலாம். இப்போ வேலை முடிச்சுட்டு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இணையதளங்களை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தேடுபொறியில், கூகுள் தேடுபொறியில் போய் என்னென்ன வேர்ட் போட்டால் வரும் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் ஃபோன்லேயோ செல்ஃபோன்லேயோ இல்லை இணையதளத்துலேயோ அது மாதிரி வராமல் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க முடியும். கண்காணித்து அந்த இணையதளங்களை பிளாக் பண்ண முடியும். ஏன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் இங்கே இந்த நாட்டுக்குள்ளே செயல்பட முடியும். அவங்கள அதை பிளாக் பண்ண முடியும். அந்த பிளாக் பண்ணணும். அடுத்தது, அதிகபட்ச பார்க்குறவங்க யாரோ அதை பார்த்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ அண்மையில் பத்திரிகை செய்தியில் படித்தேன். ஒருத்தர் இணையதளம் போர்னோகிராஃபி இணையதளம் பார்த்தாருன்னு சொல்லிவிட்டு அவரை மிரட்டி காசு கேட்டிருக்காங்க, பைசா கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட. நீ வந்து அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு குரூப் உருவாகிறதுக்கு முன்னாடி இது யார் பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கவுன்சிலிங் சென்டர். மிக அதிகமான நேரம் போர்னோகிராஃபி படத்தை பார்க்குறாருன்னா அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்கள். இதற்கு மேலே சினிமா, மற்றபடி தொடர், இணையதளங்கள் இது எல்லாம் கண்காணித்து இதுக்கு ஒரு சென்சார் கொண்டு வரலாம். இந்த சென்சார்ஷிப்பை இன்னும் கடினப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த இலக்கிய திறனாய்வுங்கிற புத்தகத்தில் ஒரு சு பாலச்சந்திரன் எழுதுவார். அது ஒரு உருளைக்கிழங்கின் ஒரு யதார்த்த வாழ்க்கையை காட்டுவது என்பது என்னென்னா, ஒரு உருளைக்கிழங்கின் உள்ளே இருக்க அழுக்க காட்டுறது வந்து யதார்த்த வாழ்க்கையை காட்டுறதில்லை, யதார்த்தத்தை காமிக்கிறது இல்லை. அதை எப்படி சுத்தம் பண்ண வேண்டும் என்பதை காமிக்கிறது தான் அது யதார்த்தம்ங்கிறது. யதார்த்தம்ன்றதை சொல்லும்போது அந்த யதார்த்தத்தில் உள்ள தவறுகளின் மீது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுற மாதிரி அதை சொல்கிறது தவறு. இப்போ சினிமா அதை தான் பண்ணுது. ஹீரோ யார் அப்படின்னா, ஹீரோ தண்ணி அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு சுற்றுறவன், இவன் தான் ஹீரோ. வில்லன்னா என்ன? இதை மட்டும் இந்த விதமான இந்த விஷயங்களை மட்டுமே எடுத்து ஒரு சினிமா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. அதாவது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் தப்பு இல்லை, இது வட்டார மொழி நாங்கள் பேசுகிறோம். வட்டார மொழி பேசுகிறது தப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து சென்னையில் ஒரு வார்த்தை இருக்குது வட்டார மொழி. அந்த வட்டார வழக்கை சென்னையில் உள்ளவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அது தப்பாகவே தோன்றதில்லை. வெளியிலேருந்து நம்ம போனோன்னா தான் நமக்கு கோவம் வரும், அங்கே இருக்கவனுக்கு கோவம் வராது. ஏன்னா அது இயற்கையாக சாதாரணமாக ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்குது. யாரும் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறது கிடையாது.
ஒரு அடித்தட்டு நடுத்தட்டு மக்கள். அப்போ அதை தடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பாலுணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை ஏன் தடுக்கக்கூடாது? அதுக்கு சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கணும், ஒரு டாக்டர், இது மாதிரி ஆளுங்க போடணும். அரசியல் கட்சியில் எங்கள் அரசியல் கட்சியில் இருக்காங்க அவங்கள போடலாம் அப்படின்னு ஒரு சினிமா நடிகை அதில் சென்சார் போர்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இதெல்லாம் சரியாக தான் தோணும். ரைட்டு, இதை பார்த்தா அந்த படம் நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு தான் தோணும். அதனால் இந்த மாதிரி இந்த நவீன, அதாவது தில்லானா மோகனாம்பாள் கால வைத்திகள் நவீன காலத்தில் வெத்தலைப்பட்டிக்கு பதில் கையில் செல்ஃபோனோட உங்களை ஆக்கிரமிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தனிநபர்களும் அரசும் கல்வித்துறையும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். சமுதாய அக்கறையோடு சேர்ந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும். இல்லைன்னா இதை சரிப்படுத்தவே இயலாது. ஏன்னா இந்த விஷயங்கள் ஒரு தனிநபர் சம்மந்தப்படுத்தப்பட்டவை. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி லக்ஷ்மண ரேகாவை எப்போ அவர் தாண்டுறாருன்னு உங்களுக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இதை பற்றி சமூக ஆர்வலர்கள் சிந்தித்து முடிவெடுத்து அரசுக்கு இது தொடர்பான ப்ரொப்போசல் என்ன பண்ணலாங்கிறத சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.